ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கம். இன்றைக்கி எதை பற்றின வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சுகப்பிரசவம் அப்படின்னு சொல்லக்கூடிய நார்மல் டெலிவரி அப்படிங்கிறது எப்படி நடக்குது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக எல்லாருமே நினச்சிட்ருப்போம் வயிற்று வலி வரும், நம்மளுக்கு உடனே குழந்தை பிறந்துருவாங்க அப்படின்ட்டு. அப்படியே கிடையவே கிடையாது. உங்களோட ப்ரெக்னன்சி அப்படின்ற ஜேர்னியில் அந்த டெலிவரி பார்ட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 4 ஸ்டேஜை கடந்து தான் உங்களுக்கு டெலிவரியாக குழந்தையாக கையில் வருவாங்க. அப்படி வரக்கூடிய ஸ்டேஜஸ்னால் என்ன, எப்படி உங்கள் உடலில் என்னென்ன மாற்றங்கள்லாம் அடைஞ்சு உங்களுக்கு டெலிவரி அப்படிங்கிறது நடக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனுமே கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ப்ரெக்னன்சி டிப்ஸ் அப்படின்ற பட்சத்தில் உங்கள் குழந்தை எந்த அளவுக்கு வளருவாங்க, ஒவ்வொரு வாரத்துலேயும் மாதத்துலேயும் என்னென்ன ஸ்கேன் இருக்கும், என்ன பிளட் டெஸ்ட் இருக்கும், உங்கள் டாக்டர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி என்னென்ன இருக்கும், என்ன உறுப்பு எந்த மாதத்தில் உருவாகணும், A to Z டீட்டெயிலாக ப்ரெக்னன்சி ஸ்கேன், ப்ரெக்னன்சி மந்த் சீரிஸ், ப்ரெக்னன்சி வீக் சீரிஸ்ன்ற அந்த டைட்டிலில் வீடியோஸ் போட்டிருக்கேன். ப்ரெக்னன்சியில் இருக்கக்கூடிய காமனான விஷயங்களை பற்றி நான் ப்ரெக்னன்சி காமன் ஃபேக்ட்ன்ற டைட்டிலையும் அண்ட் டெலிவரி பெயின் பற்றின விஷயங்களை ஆல்ரெடி நான் நம்ம சேனலில் சிம்டம்ஸ் பற்றி நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். அது எல்லாமே தனித்தனி பிளேலிஸ்ட் வீடியோவாகவே கொடுத்துருக்கேன். இது எல்லாத்தையுமே நம்ம சேனல் பிளேலிஸ்ட்லேயும் பார்க்கலாம், இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்லேயும் பார்க்கலாம். மறக்காமல் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது நீங்கள் நேச்சுரலாக டெலிவரி ஆக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். நீங்கள் இதை பற்றி நான் ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் உங்கள் உடம்புல ஏற்படக்கூடிய மாற்றங்கள்லாம் ஏன் ஏற்படுது, எதுக்காண்டி அந்த வலிகள்னால் வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டால் தான் அந்த வலிகளை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ ஃபேக் டெலிவரி பெயினும் இருக்குது, டெலிவரி பெயினும் இருக்குது. இந்த விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கும் பொழுது டெலிவரி பெயின் இது இப்படி இருந்தால் நம்மளுக்கு டெலிவரி ஆக போகுது, டெலிவரிக்கான பெயின் தான் அப்படின்றத உங்களாலையும் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு நீங்கள் மென்டலி கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. மெடிக்கல் டேர்மில் உங்கள் பேபி அப்படின்றவங்க உங்களுடைய பெல்விக் ஏரியாவுக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய கர்ப்பப்பை வாய் வழியாக வந்து உங்களுக்கு டெலிவரி ஆகிற வரைக்குமே கிட்டத்தட்ட 4 ஸ்டேஜாக பிரிச்சிருப்பாங்க. அது வந்து ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 அப்படின்ட்டு. இதில் ஸ்டேஜ் 1 அப்படின்றதுல உங்கள் குழந்தை அப்படின்றவங்க உங்கள் பெல்விக் ஏரியாவிலேருந்து கர்ப்பப்பை வாய்க்கு வந்து கர்ப்பப்பை வாய் ஓப்பன் ஆகிற வரைக்கும் இருக்கக்கூடியது தான் ஸ்டேஜ் 1 அப்படின்றதுல அடங்கும். இந்த ஸ்டேஜ் 1 அப்படிங்கிறது தான் ரொம்ப நீளமான ப்ராசஸ்னே சொல்லலாம். ஏன்னா இந்த ஸ்டேஜில் உங்கள் குழந்தை அப்படின்றவங்க கர்ப்பப்பைக்கு உள்ளே தான் இருப்பாங்க. கர்ப்பப்பை சுருங்க ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் குழந்தை கர்ப்பப்பை வாயை நோக்கி நகர்ந்துட்டு இருப்பாங்க. அப்படி கர்ப்பப்பை சுருங்க ஆரம்பிக்கிறதுனால ஒரு வலி அப்படிங்கிறது வரும். அதுதான் உங்களுக்கு டெலிவரிக்கான பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பெயின் அதிகரிக்க அதிகரிக்க உங்களுக்கு கர்ப்பப்பையோடைய வாய்ப்பகுதி அப்படிங்கிறது ஓப்பன் ஆக ஸ்டார்ட் ஆகும். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் கர்ப்பப்பை சுருங்கி கர்ப்பப்பை வாய் ஓப்பன் ஆகும்பொழுது ஏற்படக்கூடிய வலி அப்படிங்கிறது எவ்வளோ மணி நேரம் வரைக்கும் நீடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சியாக இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 12 மணி நேரத்துலேருந்து 18 மணி நேரம் வரைக்கும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுவே செகண்ட் ப்ரெக்னன்சி இல்லை தேர்ட் ப்ரெக்னன்சி அப்படின்னு இருந்தது அப்படின்னா 6 மணி நேரத்துலேருந்து 10 மணி நேரம் வரைக்கும் உங்களுக்கு இந்த வலி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்னடா கிட்டத்தட்ட ஒரு அரை நாளுக்கு மேலேயே போகுதே, ஒரு நாள் ஃபுல்லாமே நம்ம வந்து பெயினால் துடிக்கணுமா அப்படின்னு சொல்லி சிலருக்கு கொஸ்டின் இருக்கும். இவ்வளோ மணி நேரம் 18 மணி நேரம் வரைக்கும்னா இந்த வலி அப்படிங்கிறது இருக்குமா அப்படின்னு சொல்லி கூட நிறைய பேர் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும்போது பீரியட்ஸ் பெயின் மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா இந்த பெயின் உடனே உங்களுக்கு ஹெவி பெயினானா ஸ்டார்ட் ஆகாது. இந்த பீரியட்ஸ் பெயின் மாதிரி ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் ஆகி உங்களுக்கு அந்த பேக் பெயின் வரைக்கும் போகும். பின்னாடி இடுப்பு வரைக்கும் உங்களுக்கு அந்த பெயின் கிராஸ் ஆகும். கிராஸ் ஆகி உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வலி இன்க்ரீஸ் ஆகும். சிலருக்கு அடி வயிற்றில் எந்த வலியும் வராமல் திடீர்னு பேக் பெயின் மட்டும் வரைக்கும். நார்மலாகவே ப்ரெக்னென்ட் லேடிக்கு வந்து பேக் பெயின் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்களுக்கு வரக்கூடிய பேக் பெயின் அப்படிங்கிறது பிரசவத்துக்கான வலியா இல்லை நார்மலாக நம்மளுக்கு வலிக்கக்கூடிய வலியானே சிலருக்கு வந்து ரொம்ப டவுட் அப்படிங்கிறது இருக்கும். இதை எப்படி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நார்மலாக உங்களுக்கு பேக் பெயின் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருக்கும். இதுவே பிரசவத்துக்கான வலி அப்படிங்கிறது இப்போ 3 நிமிஷம் வரைக்கும் அந்த பெயின் வலிச்சிட்டே இருந்துச்சுன்னா அப்புறம் கொஞ்சம் நேரம் விட்டுட்டு திருப்பி 5 நிமிஷம் வரைக்கும் வலிக்கிற மாதிரி இருக்கும். இந்த பெயின் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அடுத்தது வந்து 20 நிமிஷம் வரைக்கும் வலி இருக்கும். அப்புறம் ஒரு 5 நிமிஷம் கேப் விட்டு திருப்பி 1/2 hour வரைக்கும் வலி இருக்கும். திருப்பி 5 நிமிஷம் கேப் விட்டு திருப்பி 1 hour வரைக்கும் வலி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி தான் இந்த பேக் பெயின் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும் டெலிவரிக்கான பெயினாக இருந்துச்சு அப்படின்னா. இந்த பெயின் சிலருக்கு வந்து வயிற்றில் மட்டும் இல்லாமல் இடுப்புலையும் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இன்னுமே சிலருக்கு வந்து பொய்யான பிரசவ வலி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பொய்யான
சரியான பிரசவ வலி அப்படிங்கிறது சூட்டு வலின்னு சொல்லுவாங்க. உடல் உஷ்ணத்தினால ஏற்படக்கூடிய வலி. இது பிரசவ வலி மாதிரியே இருக்கும். ஆனால் பிரசவ வலி கிடையாது. சிலர் வீட்டில் வந்து பெரியவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த காலத்துலனா பண்ணக்கூடிய விஷயம் தான் இது. விளக்கெண்ணெயில் ஆம்லேட் போட்டு கொடுப்பாங்க. அந்த ஆம்லேட் போட்டு கொடுத்தாங்க அப்படின்னா நார்மல் டெலிவரி ஆகும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க. அதோட ஃபேக்ட் அது கிடையாது. விளக்கெண்ணெயில் ஆம்லேட் போட்டு கொடுக்குறது உங்களுக்கு சூட்டு வலியாக இருந்துச்சுன்னா அந்த விளக்கெண்ணெய் சாப்பிட்றதுனால உங்களுக்கு வலி சரியாயிடும். அதுவே பிரசவ வலியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வலி சரியாகாது. அதை வச்சு உங்களுக்கு பிரசவ வலியா இல்லை சூட்டு வலியா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அண்ட் விளக்கெண்ணெய் சாப்பிட்றதுனால உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகும் அப்படின்னு சொல்லி 100% சொல்ல முடியாது. ஆனால் அது ஒரு வகையான முறையில் ஹெல்ப் பண்ணக்கூடியதாக இருக்கும். இது நம்ம ஊர் கிராமப்புறங்களில் பயன்படுத்தக்கூடிய ஒரு முறையினை சொல்லலாம். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டாலரேட் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் உங்களுக்கு வரக்கூடிய வழிகள் எல்லாமே இருக்கும். இந்த ஸ்டேஜில் இருக்கும் பொழுது நீங்கள் அதிக அளவு தண்ணீர் குடிக்கணும். குறிப்பாக சர்க்கரையே சேர்க்காம தான் தண்ணி குடிக்கணும். ஏன்னா நிறைய பேர் வீட்டில் வந்து மயக்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சர்க்கரை சேர்த்து கொடுப்பாங்க. அந்த விஷயத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. இளநீர் வந்து நல்லா குடிங்க. அண்ட் வாழைப்பழம் சாப்பிடுங்க. இது வந்து டெலிவரியை ஈஸியாக்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியதாக இருக்கும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த வலி இருக்கிறப்போ உங்களால் நல்ல கான்சியஸாக தான் இருக்க முடியும். அதாவது நடக்க முடியும், பேச முடியும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்ய முடியும். இந்த முதலாவது ஸ்டேஜில் இந்த மாதிரி வலி வந்த உடனே நீங்கள் ஸ்டாண்டிங் பொசிஷனில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா ஸ்டாண்டிங் பொசிஷனில் இருக்கும் பொழுது கிராவிட்டி ஃபோர்ஸ்னால பேபி வந்து கீழ் நோக்கி வரும். பேபியோட தலை திரும்பலைனாலும் சரி, வாய் ஓப்பன் ஆகலைனாலும் சரி, உங்கள் குழந்தை அப்படின்றவங்க கிராவிட்டி புவியீர்ப்பு விசையினால் கீழே நோக்கி குழந்தையோட தலைப்பகுதி அப்படிங்கிறது கொண்டு வரதுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும். சிலரால் இந்த வலிகளை தாங்க முடியாது. ஏன்னா எல்லாருமே ஸ்ட்ராங்காக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. உங்களால் ஸ்ட்ராங்காக இருக்க முடியல, நடக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து தாராளமாக படுத்துக்கலாம். அதாவது ஏதாவது ஒரு சைடில், லெஃப்ட் சைடில் நீங்கள் படுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா லெஃப்ட் சைடில் நீங்கள் படுக்கும் பொழுது தான் உங்கள் குழந்தைக்கு எந்தவித மூச்சு திணறலோ இல்லை பிளட் சர்க்குலேஷனில் ஃப்ளோ கம்மியாக போகிறதோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கம்மியாக ஆகாது. அண்ட் ஹார்ட் பீட் எல்லாமே நல்லா நீட்டாக உங்கள் குழந்தைக்கு எந்தவித தடையும் இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேபியும் உங்களுக்கு வந்து இறங்கி வரும் லெஃப்ட் சைடில் படுக்கும் பொழுது. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படிங்கிறது ஆக்டிவ் ஸ்டேஜ்னு கூட சொல்லலாம். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜை கடக்கும் பொழுது உங்களுடைய கர்ப்பப்பை வாய் அப்படிங்கிறது 5 சென்டிமீட்டர் வரைக்கும் ஓப்பன் ஆகி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதிகமான உங்களுக்கு வலி வர்றதுக்கும் நேச்சுரல் டெலிவரி ஆக்குறதுக்கும் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியதாக இருக்கும். இந்த முதலாவது ஸ்டேஜை நீங்கள் முடிக்கும் பொழுதே கிட்டத்தட்ட ஒரு 7 சென்டிமீட்டர் வரைக்கும் உங்களோட கர்ப்பப்பை வாய்ப்பகுதி ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு கர்ப்பப்பை வாய்ப்பகுதி எந்த அளவுக்கு ஓப்பன் ஆகுதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கேப் குறையும். அதாவது வலி வரக்கூடிய கேப் அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு 3 நிமிஷம் அந்த வலி வந்து 10 நிமிஷத்துக்கு ஒரு டைம் வலிக்கிற மாதிரி இருக்கும். இது சிலருக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படிங்கிறது எண்ட் ஆகும் பொழுது கேப்பே இல்லாமல் வலிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இந்த வலி அப்படிங்கிறது அதிகமாக சில பெண்கள் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா சி செக்ஷன் போயிடலாம், எனக்கு சி செக்ஷன் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி போயிடுவாங்க. ஆனால் இந்த வலி தீவிரமானதுக்கப்புறம் ஒரு சில மணி நேரங்களே உங்களுக்கு டெலிவரி அப்படிங்கிறது கன்ஃபார்ம் நடந்துடும். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லேருந்து நீங்கள் செகண்ட் ஸ்டேஜ் போகும் பொழுது கர்ப்பப்பை வாய் ஓப்பன் ஆனதுலேருந்து உங்களுக்கு டெலிவரி ஆகிற வரைக்கும் இது செகண்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டேஜில் குழந்தையோட ஹெட் அப்படிங்கிறது உங்களுடைய மலக்குடல் பக்கமாக வந்திருக்கும். அந்த மலக்குடலை அழுத்துறதுனால சிலருக்கு வந்து மோஷன் போகிற சென்சேஷன் இருக்கிற மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது. சிலர் வந்து வாமிட்டிங் சென்சேஷன் எடுப்பாங்க, சிலர் வந்து மோஷனே போயிடுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு மோஷன் போகிற மாதிரியான ஃபீல் இருந்தது அப்படின்னா அது 100% ஒரு சில நிமிடங்களில் உங்கள் குழந்தை உங்கள் கைக்கு வந்துடுவாங்கன்னு அர்த்தம். இந்த சமயங்களில் உங்களுக்கே தானாகவே தோணும், புஷ் பண்ணணும் அப்படின்ற ஒரு உணர்வு அப்படிங்கிறது உங்களுக்கே தானாகவே தோண ஆரம்பிச்சிடும். அப்படி நீங்கள் புஷ் பண்ணி இந்த செகண்ட் ஸ்டேஜோடைய எண்டில் வந்து பேபி பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த பேபி பிறந்த உடனே எல்லாருமே ரிலாக்ஸ் ஆகிடுவாங்க, அவ்வளோதான் முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்ததும் சில ப்ராசஸ் அப்படிங்கிறது இருக்குது. அதுதான் தேர்ட் ஸ்டேஜ் அப்படிங்கிறது. அதாவது குழந்தையோட பிளசண்டான்னு சொல்லக்கூடிய நஞ்சு கொடி அப்படிங்கிறது வெளியில் வருது. அந்த நஞ்சு கொடி வெளியில் வர்றது தான் தேர்ட் ஸ்டேஜ் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. உங்கள் கர்ப்பப்பை அப்படிங்கிறது பேபி வெளியில் வந்தோடனே சுருங்க ஆரம்பிக்கும். அதில் சின்ன சின்ன பெயின்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். அந்த மைல்டு பெயினோடைய இந்த நஞ்சுப்பை அப்படிங்கிறது வெளியில் வரும். இதுதான் தேர்ட் ஸ்டேஜ் அப்படிங்கிறது. இதிலிருந்து ஃபோர்த் ஸ்டேஜ் அப்படிங்கிறது நீங்கள் ரெக்கவரி ஆகிறது. நீங்கள் இந்த டெலிவரி பெயினால் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருப்பீங்க. நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிறதோட உங்கள் வயிற்றிலேருந்து வெளியில் வரக்கூடிய உங்கள் குழந்தையும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் இருப்பாங்க. உங்களுடைய குழந்தை டெலிவரி ஆனதுக்கப்புறம் உங்களுடைய தோலோட குழந்தையோடைய தோல் டச் ஆகிற மாதிரி டாக்டர் அப்படின்றவங்க உங்கள் மேலே உங்கள் குழந்தைய படுக்க வைப்பாங்க. இது நம்ம நிறைய படத்துலையும் பார்த்துருக்கோம், நிறைய சோசியல் மீடியாஸ்லையும் பார்த்துருக்கோம். இதுக்கு காரணம் அப்படிங்கிறது பேபியோடைய ஸ்கின் உங்கள் ஸ்கின்னோட டச் ஆகும் பொழுது உங்களுக்கு ஒரு விதமான ஹாப்பி ஹார்மோன்ஸ் அப்படிங்கிறது உருவாகும். இந்த ஹார்மோன்ஸ்னால டெலிவரி பெயின் அப்போ உங்களுக்கு வந்த பதட்டமாக இருக்கட்டும் இல்லை ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் எல்லாமே குறையும். குழந்தையும் ஒரு விதமான சேஃபாக உருவாவாங்க. அதாவது குழந்தைக்கு இருக்கக்கூடிய ஒரு விதமான பயம் அப்படிங்கிறது உங்கள்
ஸ்கின்னோட டச் ஆகும் பொழுது அது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் நீங்கள் 1 மணி நேரத்துலேருந்து அரை மணி நேரம் கழித்து நீங்கள் வந்து தாராளமாக உணவுகளை எடுத்துக்கலாம் உங்களுடைய டாக்டருடைய டிஸ்கிரிப்ஷனோட. இந்த ஸ்டேஜில் ஒரு சிலருக்கு ஒரு வகையான நடுக்கம் அப்படிங்கிறது இருக்கும். இந்த நடுக்கம் பாதிக்குமான்னு கேட்டிங்கன்னா அப்படின்னா கிடையவே கிடையாது. இந்த நடுக்கம் நார்மலாக எல்லா பெண்களுக்கும் வரக்கூடியது தான். ஏன்னா எல்லா தசைகளும் ஒரே நேரத்தில் செயல்பட்டதோடைய விளைவாக தான் அந்த தசை பகுதிகள் எல்லாத்துலேயுமே நடுக்கம் அப்படிங்கிறது இருக்கும். இதுதான் உங்களுடைய 4 ஸ்டேஜ் ஆஃப் ப்ரெக்னன்சி அப்படிங்கிறது. பொதுவாக உங்களுடைய நேச்சுரல் ப்ரெக்னன்சி அப்படிங்கிறது இந்த 4 ஸ்டேஜை கடந்து தான் வரும். இந்த 4 ஸ்டேஜ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே தாராளமாக உங்களுக்கு எந்தெந்த ஸ்டேஜில் எப்படி எப்படி இருக்கும், இப்போ நம்மளுக்கு மோஷன் வர மாதிரி இருக்கா, உடனேக்கு நம்மளுக்கு பாப்பா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நமக்கு கைக்கு வரப்போகிறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ தான் ஒரு சில விஷயங்களை உங்களாலே ஃபேஸ் பண்ண முடியும். நம்மளுக்கு வரக்கூடிய பெயினையும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். இது எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சு வைக்கும்போது எந்தெந்த ஸ்டேஜில் எப்படி எப்படின்னா நடக்கும், இதுதான் நம்மளுக்கு இப்படி நடக்குது, இதனால தான் இது இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதனால் நீங்கள் தெரிஞ்சுக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறதே இருக்காது. இதுதான் நேச்சுரல் டெலிவரி அப்படின்றதுல நார்மல் டெலிவரியில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கு, ஷேரு, கமெண்ட் பண்ணிடுங்க. இது என்னோட சேனல் ப்ரெக்னன்சி வித் த்ரேசா. நான் உங்கள் த்ரேசா. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனலில் உள்ள ஒவ்வொரு வீடியோஸும் உங்கள் ப்ரெக்னன்சியை ஹெல்த்தி ஆக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய இந்த கர்ப்பகால பயணம் இனிதாக அமைய எனது வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பார்த்தமைக்காக அனைவருக்கும் மிக்க நன்றி.